என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு லைவ் ட்ரேடு பார்க்கலாம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி மூமெண்டம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் பையர்ஸுக்கான மூமெண்டம். லாஸ்ட்டாக ஒரு 5-6 டேஸுக்கு அப்புறம் இன்னைக்கு நல்ல ஒரு மொமெண்டம் கைஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா பையர்ஸும் ப்ராஃபிட் பண்ண முடியும். நம்ம ஒரு சின்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. வீடியோ பாருங்க, அது நான் எப்படி என்ட்ரி ஆகிறேன் எப்படி எக்ஸிட் ஆகுறேன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா 10 நாள் ஆகுது. இது வரைக்கும் நம்ம எந்த ட்ரேடும் எடுக்கலை. இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு யூ ஷேப்பில் போயாச்சு. பார்ப்போம். இது இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றைக்குள்ள அந்த மேஜர் ட்ரேடிங் ஜோனில் நிற்கிது. இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன் ஆகுதா பார்ப்போம். பார்த்து நம்ம இதில் ஒரு எப்படின்னு பார்த்து ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம். கைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் தான் வருது. என்ட்ரி எடுத்துக்கலான்னு வெயிட் பண்ணுறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி. இப்போ இந்த கேண்டில் எங்கே க்ளோஸ் வைக்கின்னு பார்ப்போம் கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா கீழே தான் க்ளோஸ் வச்சு போயிட்டு இருக்குது. ஓகே, இதில் ஒரு என்ட்ரி எடுத்துட்டேன் கைஸ் புட் சைடு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் நமக்கு எப்படி போகுது. நல்ல ஒரு கேண்டில் தான் கீழே க்ளோஸ் வச்சிருக்குது கைஸ். ஓகே கைஸ், இந்த ட்ரேடை இதுலேயே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த மேஜர் அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்குது, அதனால க்ளோஸ் பண்ணிட்டேன். இதில் நமக்கு ஒரு 4200 ப்ராஃபிட்டு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு ப்ரீமியம் நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. ஸோ நம்ம குவிக் ஸ்கேல் பண்ணலான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். ஒரு நல்ல ஒரு ட்ரேடு கிடச்சா எடுத்துக்கிறேன் கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:44 ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வருது. குட் சைடு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் தான். பார்ப்போம் இந்த கேண்டில் இதில் கீழே க்ளோஸ் வைக்கிதா பார்ப்போம். கீழே க்ளோஸ் வச்சுன்னா நம்ம குட் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்குது கைஸ் பார்த்தீங்கன்னா. ஓகே, இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன் கைஸ் குட் சைடு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேடு நமக்கு எப்படி போகுதுன்னு. இது ஆப்போசிட்டாக போகிற மாதிரி தான் இருக்குது கைஸ். ஐ திங்க் க்ளோஸ் வச்சு நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்குது. ஸோ இந்த ட்ரேடை இதுலேயே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3000 லாஸு. டோட்டலாக ஓவரால் ப்ராஃபிட் வந்து 1200 இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். இந்த இடத்துல எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்து நம்ம இன்னொரு ட்ரேட் எடுத்துக்கலாம் கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:51 ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கால் சைடு போகிறதுக்கான மொமெண்டம் தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். இன்னைக்கு நல்ல மார்க்கெட்டு தான் கைஸ். இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மார்க்கெட்டில். ஓகே, கால் சைடு நல்ல ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்குது கைஸ். இந்த ட்ரெண்ட் லைனில் திரும்ப வந்து ஒரு ரிஜெக்ஷன் எடுக்குதா பார்ப்போம். எடுக்க முன்னாடி ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு கைஸ். ஒரு சின்ன புல் பேக் கொடுக்கட்டும். நல்ல ஒரு கேண்டில் தான் கைஸ். இதில் ஒரு கால் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் நமக்கு எப்படி போகுதுன்னு. நல்ல ஒரு அப் சைடு மூமெண்ட்டாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல ஒரு ரிஜெக்ஷன் வருது. இதில் ஒரு 50 குவான்டிட்டி கூட ஆட் பண்ணிக்கிறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடை நான் கொஞ்சம் ஹோல்டு பண்ணுவேன் கைஸ். அட்லீஸ்ட் இந்த மேஜர் சப்போர்ட் ஏரியா வரைக்கும் வர
5000. ஓகே, 6000. குட். ஐ திங்க் அந்த மேஜர் சப்போர்ட் ஏரியா கிட்ட வந்தாச்சு கைஸ். நான் இதுலேயே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இந்த ட்ரேடை. சடன் ரிவர்ஸ் கொடுத்தாலும் கொடுக்கும். இதில் நமக்கு ஒரு 4000 ப்ராஃபிட்டு. நம்ம ஓவரால் ப்ராஃபிட் வந்து 5000 இருக்கிறோம் கைஸ். இன்னைக்கு மார்க்கெட் நல்லா இருக்குது. இன்னைக்கு எத்தனை ட்ரேட் எடுத்தாலும் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியும். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல ஒரு ட்ரேடு கிடச்சுன்னா எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த ட்ரேடிங் செக்ஷன் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன் guys.